எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் மேலும் ஒரு குற்றம். பகுதி 4. கணேஷ் நெற்றி புருவத்தின் இடையில் விரலை வைத்து சிந்தித்து கொண்டிருந்தான். என்ன பாஸ், கேம் உதைக்குதா? ரொம்ப நல்லா ஆடுறார். இல்லாட்டி வசந்த தோக்கடிக்க முடியுமா? ஆனால் இவர் நம்ம வரவழைச்சது வெறும் செஸ் ஆடுறதுக்கு மட்டும்னு என்னால் நம்ப முடியலை. வேற ஏதாவது ஒரு சமயத்தில் தன் மனைவியை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கிறத பற்றியா? ஆமாம். ஏதாவது ஆரம்பிச்சாரா? இல்லை, கோடி காட்டினார். இந்த செஸ் இல்லைன்னா எனக்கு சமீபத்தில் நேர்ந்த அதிர்ச்சிக்கு பைத்தியமே பிடிச்சிருக்குன்னு சொன்னார். தன்னிறக்கம். அந்த அம்மா கிட்ட காப்பின்னு அறுத்திருப்பார். பிச்சுக்கிட்டு ஓடி போயிருப்பா. வசந்த், நீ எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துகிற. இல்லை, கள்ளக்காதல் வேற ஏதாவது இருந்திருக்கும். உடனே கள்ளக்காதல் வேற ஏதாவது யோசிக்கவே முடியாதா உன்னால? சாரி சார், உங்கள் அனுதாபத்தை சுலபமாக சம்பாதிச்சிருக்காருன்னு தெரியுது. அவ பேரு ஆஷா என்றான் கணேஷ். தெரியுமா? எப்படி? வந்து அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்தாலே ஆஷா இருக்கு. ஏதாவது உளராத. சரி, ஆஷாவை விட்டுருவோம். நம்ம 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வருது. ஆட்டம் எப்படி போயிட்டுருக்கு? தோக்க போகிறார். எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. சச்ச, விட்டு கொடுத்துறாதீங்க, நல்லா ஏறுங்க. வசந்த், சம் ஆஃப் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாசியேட்டிங். மறுபடி சாரி. இதெல்லாம் கேட்குறவங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறது தானே இருக்குது. கிருஷ்ண வெண்ணெய் திருடினார்னு சொல்லலாம். சின்ன பசங்க பின்னால் ஏறி வெண்ணெய் எடுத்தார்னு சொல்லலாம். எல்லாம் கெட் அவுட் ஆஃப் ஹியர். உனக்கு விமோச்சனமே கிடையாது. வசந்த் சிரித்து கொண்டே வராந்தாவுக்கு வந்தான். அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருந்தது. கணேஷிடம் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறோமே என்று. இருந்தும் ஆஷாவை தனியாக தொடர்வதில் ஒரு ஆசை. பார்க்கலாம், விஷயம் தீவிரமாகிவிட்டால் சொல்லிவிடலாம். வசந்துக்கு மலைமுகட்டில் பார்த்த சாரி உறுத்தியது. அது என்ன? மத்தியான சாப்பாட்டின் போது அவர் பேசவே இல்லை. கணேஷிடம் முதல் ஆட்டத்தில் தோற்கப் போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது போலும். ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுவது பற்றிய பேச்சை எடுக்கவே இல்லை. மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்குவேன் என்றார். சாயங்காலம் சுற்றி பார்க்கலாமா? எப்போ வேணா சார், வி ஆர் அட் யுவர் டிஸ்போசல். வசந்த், நீங்கள் தூங்குவீங்களா? இல்லை சார், கொஞ்சம் மலை சரிவில் இறங்கி பார்க்கலாம்னுட்டு. பாஸ், நீங்கள் வரீங்களா? இல்லை வசந்த், நீ தனியாக போ. எனக்கு கொஞ்சம் தூங்கலாம் போல தான் இருக்குது. சரி 2 பேரும் தூங்குங்க. சாப்பிட்டதும் வசந்த் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு உற்சாகமாக மலைச்சரிவில் இறங்கினான். 2 மணிக்கு வெயிலே தெரியவில்லை. பசுமை போர்வையில் லேசாக குளிர் பொதிந்திருந்தது. மலைச்சரிவில் வெட்டப்பட்டது போல இருந்த சமதளத்தில் 4-5 வீடுகள் தெரிந்தன. ஒரு வீட்டின் பின்புறம் பசும்புல்லை சோம்பேறித்தனமாக மென்று கொண்டு புஷ்டியாக எருமைகள் தெரிந்தன. சின்னதாக அருகே ஒரு அருவி கொட்டி கொண்டிருந்தது. அதில் அந்த பெண் பாத்திரம் அலம்பிக் கொண்டிருந்தாள். சே, சமத்தாக குளித்து கொண்டிருக்க மாட்டாளோ என்று வருத்தப்பட்டான் வசந்த். அவளை அணுகினான். இந்த பக்கத்து பெண் போலும். மார்பின் குறுக்கே சாரி கட்டியிருக்கிற தினசில் இருந்தது தெரிந்தது. பாத்திரம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதிகமும் இல்லை. ஏதோ சினிமாக்காரி போலத்தான் தேய்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் குளிப்பாலோ என்று கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. இவன் வரும் சந்தடி கேட்டு சகுந்தலை மாதிரி ஆசிரமத்துக்குள் காணாமல் போய்விடுவாள் என்று எதிர்பார்த்தான். பதிலாக வசந்தை பார்த்து சிரித்தாள். இந்த ஊர் வழக்கம் போலும் என்று எண்ணிக்கொண்டான். கிட்டக்க வந்து ஹலோ என்றான். மறுபடி அவள் சிரித்தாள். வசந்தை விட ஒரு ஷேடு சிவப்பாக இருந்தாள். மலைநாட்டு வளப்பம். தேன் அதிகம் உட்கொள்வாள் போல இருந்தது. கண்களில் கொஞ்சம் தேன் கலர் இருந்தது. ஆரோக்கியமான மார்பை மறைப்பதில் அவள் உடுத்தியிருந்த சாரி பிரயத்தனம் செய்யவில்லை. வசந்த் தன் பைக்குள் தயாராக வைத்திருந்த ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து நீடபெத எந்தா என்றான். அவள் சற்று ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கொஞ்ச நேரம் தாமதித்து சிரிப்பில் மலர்ந்தாள். வசந்த் சற்று சந்தேகத்துடன், சரியாக வாசிக்கவில்லையோ என்கிற சந்தேகத்துடன் மறுபடி நீடபெத எந்த என்றான். அவள் உடனே நாடபெத காவேரி என்றாள். அதான் இருக்க முடியும், வேற என்ன என்றான். எந்தா என்று கண்களை சுருக்கி கொண்டாள். வசந்த் மறுபடி தன்
கொடவா நண்பனிடம் கேட்டு வாங்கி எழுதிய குறிப்பு புத்தகத்தை பார்த்து, நீ எல்லிஞ்ச பந்தியே என்றான். அவள் தூரத்தில் புள்ளி போல் இருந்த வீட்டை காட்டினான். சரிதான், தனியாகத்தான் வந்திருக்க போல இருக்கு. எந்தா என்றாள். ஒந்தாவும் இல்லை. நீங்க எல்லிஞ்ச பந்திரா? நானும் மதராசிஞ்சி. சட், அது தெலுங்கு போல இருக்கே. அவள் பளிச்சென்று சிரித்து, நான் இல்லி கெலச மாடுவ. மாடு எல்லா மாடும் கிளாஸாக தான் இருக்கு. அவள் பாத்திரத்தை ஒய்யாரமாக எடுத்துக்கொண்டு பாதையில் நடக்க அவள் பாதம் எத்தனை சுத்தமாக இருக்கிறது என்று கவனித்தான். உள்ளுக்குள் இன்னும் சிவப்பாக இருப்பால் போல தோன்றியது. நாகு ஒரு எண்ணா தங்க உண்டு. நாகு அண்ணா தங்க எல்லாம் நாக்கே என்றான் வசந்த். வசந்த் அவளை நோக்கி, இதை பாரு என்று கட்டை விரலை வெட்டி காட்டும் வித்தை செய்து காட்டினான். அவள் அந்த அருவிக்கு போட்டியாக சிரித்தாள். அதன்பின் ஒரு பூவை பறித்து அவளிடம் கொடுத்தான். அவள் அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டு, நாகு பஷி பூ மக்கள் பாரி குஷி என்றாள். நாக்கும் என்றான் வசந்த். ரொம்ப சிரிக்கிறியே, அப்படியே உன்னை என்ன பண்ணலாம்? எந்தா என்றாள். ஒன்றுமில்லை, உனக்கு எஸ்டேட்டில் ஆஷா அவங்கள தெரியுமா? ஆஷா? ஆமாம் ஆஷா. எஸ்டேட் ஆமாம், எஸ்டேட் ஆஷா எஜமானி என்று மிகையாக அபிநயித்து சொன்னாள். அவளுக்கு புரிந்தது போல் இருக்க வேண்டும். என் பின்னே வா என்று ஒற்றையடி பாதையில் ஓடினாள். வசந்த் தொடர்ந்தான். ஒருமுறை கூட வருகிறானா என்று திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள். அந்த மாதிரி சிரிக்காத, ஹார்ட்டு ப்ரீஃப்ளிட் ஆறுது. காஃபி செடிகளின் ஊடே நடந்தாள். திறமையாக நெளியும் பச்சை பாம்பு போல சரசரவென்று ஓட்ட நடை. ஏய் இரு, காவேரின்னா காவேரி மாதிரியே போறியே, உன்ன கவிதை எழுதி வைத்துவிட்டு புறக்கணித்தது போல ஒரு சிறிய வீடு. கரையெல்லாம் கொடி படர்ந்து பசுமை. நுழைவாயிலில் பச்சை ரகசியம். கட்டில், அதில் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த கிழவனார், அருகில் ஒரு நாய். ஒருமுறை வசந்தை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு காவேரியுடன் வந்திருப்பதை உணர்ந்ததும் வாலாட்டியது. காவேரி உள்ளே சென்று யாருடனோ பேச வெளியே வந்த கருப்பு கோட்டு இளைஞனிடம் மறுபடி காவேரியின் சிரிப்பு இருந்தது. சிடவுன் என்றான். அப்பாடா, இங்கிலீஷ் தெரிந்த ஒருத்தன் என்று வசந்த் தாத்தா பக்கத்தில் உட்கார்ந்தான். என்ன வேண்டும் உங்களுக்கு? என் தங்கை சொன்னது சரியாக புரியவில்லை. ஒன்றுமில்லை, நீங்கள் இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், மேஸ்திரி. காவேரி உள்ளே இருந்து ஏதோ ஒரு பானத்தை கொண்டு வந்தாள். காஃபி இல்லையே? இல்லை, எலுமிச்சை ரசமும் தேனும். பிரமாதம், கொண்டு வாருங்கள். காவேரி அண்ணனிடம் வசந்தை குறிப்பிட்டு ஏதோ அவர்கள் பாஷையில் பேச அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து, உங்களுக்கு எங்கள் பாஷை தெரியுமாமே? சச்ச, எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் என்று தன் குறிப்பு புத்தகத்தை காட்டி சிரித்தான். பரவாயில்லை, ஆங்கிலத்திலேயே சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் ஆஷாவை பற்றி கேட்க வந்தேன். அவனுக்கு முகம் மாறியது. உடனே தாத்தாவை பார்த்தான். கொஞ்சம் தனியா வாங்க என்று 10 அடி தள்ளி அழைத்து கொண்டு சென்றான். ஆஷாவை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். ஷாப், இங்கே விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள். தயவுசெய்து இந்த பெயரை மட்டும் சொல்லாதீர்கள். யாரிடமும் இதை பற்றி கேட்காதீர்கள். இது உங்களிடம் வேண்டுகோள். ஏன் என்று கேட்காதீர்கள். வேறு ஏதாவது கேளுங்கள். காஃபியை பற்றி பேசுங்கள். வானிலையை பற்றி, மழையை பற்றி, டென்னிஸ் ஆட்டத்தை பற்றி எதை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆஷா வேண்டாம். ஏன், எஜமானர் மிகவும் வருத்தமாக இருக்கிறாரா? ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. காவேரி அந்த கிளாஸை வசந்திடம் கொண்டு வந்து கொடுத்தபோது அவள் விரல்களை தொட்டதை பற்றி அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காவேரி, அப்புறம் பார்க்கலாம் என்றான். புரிந்தது போல தலையை ஆட்டினாள். வசந்த் சற்று குழப்பத்துடன் விடை பெற்றான். கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மர்மம். ஆஷாவின் பேரை கேட்டதும் அண்ணன்காரன் என்னவோ தடை செய்யப்பட்ட பகுதியில் நுழைந்து விட்டவன் போல அவனை பார்த்தான். ஏன்? ஆனால் ஆஷா என்கிற பெயர் அந்த காவேரியிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையே. ஏன்? திரும்பி வந்தபோது வராந்தாவில் கணேஷும் தாமோதரும் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். வசந்த் போர்டை கவனித்தான். கணேஷ் ஒரு ரூக் அதிகமாக வைத்திருந்தான்.
தாமோதர் கன்னத்தில் கை வைத்து யோசித்து ஆடிக்கொண்டிருந்தார். சார், உங்களுக்கு செஸ் கிளாக் வச்சே ஆகணும் போல இருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. வசந்த் வந்ததை அவர் கவனிக்கவில்லை. ஐ திங்க் ஐ எம் லூசிங். இல்லை சார், ட்ரை பண்ணி பாருங்க என்றான் வசந்த். அவ்வளவு மோசமில்லை வசந்த் என்று கணேஷ் அதட்டினான். தாமோதருக்கு அவன் செய்யும் கிண்டல் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கொஞ்சம் விஸ்கி ஊற்றிக்கொண்டார். ஜாஸ்தி சாப்பிட்றீங்க சார் என்றான் கணேஷ். இது உள்ளே போனாதான் சிந்தனை சுத்தமாகும். ஐ டோன்ட் அக்ரி, பட் ஐ டோன்ட் கேர் என்று ராணியை நகர்த்தினார். யோசிங்க சார், இதுதான் உங்கள் மூவா? இதை விட பெட்டர் மூவ் இருக்கு. டோன்ட் டீச் மீ மேன் என்று வசந்தை பார்த்து இறைந்தார். சரி சரி, தற்கொலை பண்ணிக்கிறீங்க. பாஸ், முதல்ல செக்கு கொடுங்க. கெட் அவுட் ஆஃப் ஹியர். விருந்தாளியை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுறதா என்றான் வசந்த் சிரித்து கொண்டே. கணேஷ், இவரை உள்ளே போக சொல்லுங்க. ஓகே ஓகே என்று வசந்த் கிளம்ப தாமோதர் போர்டில் இருந்த காய்களை மூர்க்கத்தனமாக கலைத்து ஐ ரிசைன் என்றார். தட் வாஸ் ஹார்ஷ் என்றான் வசந்த் மாடிப்படிகளிலிருந்து. அடுத்த ஆட்டம் இப்போதே தொடங்கலாம். ஐ வில் பிரிங் த கிளாக். நாளைக்கு நன்றாக ஆடினீர்கள். விஸ்கி போனதும் தான் உங்கள் ஆட்டம் தடுமாறத் தொடங்கிவிட்டது. உங்களை வென்றது நான் அல்ல, விஸ்கி. அவர் மறுபடி தன் கிளாஸை நிரப்பிக்கொள்ள, சார் ப்ளீஸ் வேண்டாம். நீ யார் என்னை தடுப்பதற்கு என்று இறைந்தார். கோபத்தில் நரம்புகள் புடைத்திருந்தன. சாரி, நன் ஆஃப் மை பிஸ்னஸ் என்று கணேஷ் எழுந்தான். வெயிட். கணேஷ் தயங்கி நின்றான். உனக்கு என்ன தெரியும்? நான் குடிக்காவிட்டால் இறந்து போய்விடுவேன் தெரியுமா? அந்த அலமாரியை திறந்து பார். தூக்க மாத்திரைகள், டிராங்க்விலைசர்கள் எல்லாம் எதற்கு? அவளை மறப்பதற்கு. கணேஷ் சும்மா இருந்தான். வசந்த் வசந்த் என்று கூப்பிட்டார். உங்கள் நண்பனை கூப்பிடுங்கள். எதற்கு என்று சற்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கணேஷ். அவரிடம் மரியாதை குறைவாக பேசிவிட்டேன், மன்னிப்பு கேட்க. பரவாயில்லை. என்ன பரவாயில்லை? வசந்த் வசந்த் இப்போது நரம்பு புடைக்க கத்தினார். வசந்த் சட்டென்று மாடிப்படிகளில் தோன்றி, என்ன சார், ஏதாவது தீ விபத்தா? கீழே வாங்க. வசந்த் கணேஷை பார்க்கவே வா என்று சைகை செய்தான். இப்போது தாமோதர் நல்ல குடியில் இருந்தார். வசந்த் வந்ததும் அவன் காலை குழப்பமாக தேடி பற்றி கொண்டு மாடிப்படியின் விளிம்பில் அவனை தள்ளாத குறையாக, வசந்த், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க விருந்தாளி, உங்க மனசு புண்படும்படியா. வசந்த் பதறிப்போய், எனது? எழுந்துருங்க சார், இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் படியேறினப்பவே மறந்துட்டேன். ஸ்காட்ச் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்ருக்கீங்க, அதான் என்னென்னவோ பேச வைக்குது. இல்லை வசந்த், இப்போ தான் நான் சோஃபராக இருக்கேன். இப்போ தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் அதை சொல்லியே ஆகணும். உங்களை நான் கூப்பிட்டதே அதுக்கு தான். செஸ் எல்லாம் பாசாங்கு. வசந்த் கணேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தான். கணேஷ் கணேஷ் சொல்லுங்க, ஏன் அவ என்னை விட்டு போயிட்டா? சார், இது கண்டுபிடி கணேஷ், எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. எந்த விதமான உண்மையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. என்ன செலவு ஆனாலும் பரவாயில்லை, சொல்லுங்க. எதுக்காக என்னை விட்டு போனா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்? என்னை விரும்பி தானே கல்யாணம் செஞ்சுண்டா? கட்டாயப்படுத்தினேனா? இப்போது தாமோதர் அவள் படத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தார். ஆஷா, யூ பிச், எதுக்காகடி ஓடுன? ஜஸ்ட் லைக் தட். ஆக்ஷனுக்கு போயிருந்த பெங்களூருக்கு, திரும்பி வர ஆளை காணோம். ஒரு துணி ஒரு காசு எடுத்துக்கிட்டு போகலை. எங்கன்னு யாருக்கும் தெரியாது. டூரிஸ்ட் காருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. மங்களூருக்கு போயிருக்கா. அங்கே போய் டென்னிஸ் கோர்ட்டு எதிரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கா. அரை நாள். அது வரைக்கும் தான் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுது. அரை நாள். அப்புறம் விஸ்க், ஆள் காணாம போயிட்டா. வேனிஷ்ட் இன் தின் ஏர். ஏன் கணேஷ், ஏன்? வசந்த் கொஞ்சம் தொண்டையை கனைத்து கொண்டு, சார், இந்த பதிலை நீங்கள் உங்கள் வீட்டிலையே தேடலையா? வாட் யூ மீன்? உங்கள் மனைவி அறையில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாமே? அவள் போனதிலிருந்து அந்த அறை பக்கம் எட்டி பார்க்கல. ஏன்? அரை முழுசும் அவள் ஞாபகங்களாக இருக்குது. அவளோட செலவழித்த 10 மாத சுவடுகள், அவள் புடவை, வாசனை எல்லாம் மிஞ்சி இருக்கு. அங்கே போனால் எனக்கு அழுக வருது. கணேஷ்,
உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. அவள் ஏன் என்னை விட்டு போனா அதை கண்டுபிடிங்க. எந்த விதமான உண்மைக்கும் நான் தயார். நீங்கள் கெட்டிக்காரர் தான். ஆனால் நீங்கள் சொல்கிறாப்புல விஸ்கி போடாமல் ஆடுனா உங்களை செஸ்ஸில் ஜெயிக்க முடியும். வசந்தை தோற்கடிச்சிடலாம். உங்களை தோற்கடிக்க கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணத்தான் போகிறேன். செஸ் மாதிரி இதையும் ஒரு ப்ராப்ளமாக வச்சுக்கோங்க. ஏன்னு கண்டுபிடிங்க, எனக்கு சொல்லுங்க. அவளை மறக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. ஐ வில் ட்ரை சார். ஆனால் நான் இதை இங்கே எதிர்பார்க்கல. சாரி, ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டதா நீங்கள் நினச்சிக்க கூடாது. அப்படி இல்லை, இஷ்டமில்லைன்னா வேணாம், நாளைக்கு சொல்கிறேன் சார். உங்களுக்கு வேண்டிய எல்லா விவரமும் தரேன். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அழகான ஏழை பெண். நான் அவளை மெக்காராவில் ஒரு பார்ட்டியில் பார்த்தேன். கிச்சனில் சர்வ் பண்ணிட்டு இருந்தா. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாரையும் விட பிரைட்டாக இருந்தா. நான் விசாரிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போனேன். சந்தித்தேன். ஏழை குடும்பம், 6 குழந்தைங்க. எஸ்டேட் பேரை கேட்டதும் அதிர்ந்து போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. நான் அவளை பார்த்து எல்லாத்தையும் சொல்லித்தான் கேட்டேன். இது பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறதா நினச்சிக்காத. காஃபி எஸ்டேட்டில் லைஃப் இப்படி இருக்கும். என் வயசு இவ்வளவு. இஷ்டமில்லைன்னா வேணாம். நல்லா யோசிச்சு சொல்லு. அவசரப்படுத்த விரும்பலை. மெல்ல முடிவு சொல்லு. ஒரு வாரம் கழித்து எல்லோரும் எஸ்டேட்டுக்கு வந்தாங்க. எல்லா விதத்திலும் சம்மதம்னு அவளே சொன்னான். தயக்கமே இல்லை. என்னை அடையிறது பாக்கியம்னா. சிரிச்சு சிரிச்சு பேசினான். சம்மதம் சம்மதம்னு அடித்து சொன்னான். திருப்பி திருப்பி கேட்டேன். இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். இஷ்டப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆரம்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. வீட்டில் எல்லாத்தையும் மாற்றினா. புதுசாக கர்டன் கிளாத் போட்டா. சோஃபாக்களை எல்லாம் கார்பெண்டரை கூப்பிட்டு மராமத்து செய்தா. பக்கத்தில் எஸ்டேட் பிரைமரி ஸ்கூலில் கொஞ்ச நாள் போய் டீச்சராக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா. எங்களிடத்துல எந்த விதமான மனஸ்தாபமும் ஏற்படலை. 9 மாதங்களில் ஒரு நாள் நாங்கள் சண்டை போட்டது கிடையாது. ஒரு நாள் அவள் என்னிடம் கோபித்தது கிடையாது. அதனால தான் அவள் என்னை விட்டு பிரிந்த அதிர்ச்சி எனக்கு தீரவே இல்லை. என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியலை. ட்ரூ, எனக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அவகிட்ட ஒரு வித மெச்சூரிட்டி இருந்துச்சு, பொறுப்பு இருந்தது. என்னை விட பெரியவ மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுப்பா. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் வேற சிநேகிதமோ அல்லது காதல்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயம். அப்படி ஏதாவது காரணமாக இருந்தால் அவள் என்னை ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாற்றி இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம்? இல்லை கணேஷ், அவள் என்னை ஏமாத்தலைங்கிறத நான் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். காலையில் இதை யோசித்து சொல்கிறேன் சார். அவசரம் இல்லை. மேலும் உங்களுக்கு இஷ்டமில்லைனாலும் என்கிட்ட பளிச்சுன்னு சொல்லிடலாம். யாரையுமே இஷ்டத்துக்கு எதிராக எதையுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஆஷா என்கிட்ட வந்து இது மாதிரி விஷயம், இது உங்ககிட்ட எனக்கு பிடிக்கலை, இந்த காரியங்களுக்காக உங்களை நான் பிரிய விரும்புகிறேன்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தா நான் மறு நிமிஷமே அவளை சுதந்திரமாக அனுப்பிச்சிருப்பேன். ஒன்றுமே சொல்லலையாக்கும். காலையில் 10:30 மணிக்கு என் கூட டெலிஃபோனில் பேசிட்டு தான் இருந்தா கணேஷ். சாயங்காலம் போக வேண்டிய பார்ட்டிக்கு தான் தன்னோட சாரிக்கு இஸ்திரியெல்லாம் போட்டு வச்சிருக்கா. எப்படி நடுவில் திடீர்னு மனசு மாறி ஒரு டூரிஸ்ட் டாக்ஸியை வரவழைச்சி மங்களூர் போய், அதுவும் அவளுக்கு பரிச்சயமே இல்லாத மங்களூருக்கு எதுக்கு போனா? நீங்களும் அன்றைக்கி ஊரில் இல்லையா? சாயங்காலம்தான் வரேன். பெங்களூரில் ஆக்ஷனை முடிச்சுண்டு. அவள் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இதோ. எனக்கு முழு வடிவமும் வேணும், தரேன். கணேஷ் எழுந்து நாம் இன்னும் சாப்பிடலை என்றான். ஸோ சாரி, அந்த பேதை பெண்ணை பற்றி, ராட்சசியை பற்றி பேசி கொண்டிருக்கிற சுவாரஸ்யத்தில் சாப்பாட்டையே மறந்துட்டேன். இனி இவளை பற்றி பேச வேணாம். நீங்கள் மனசில் வச்சுட்டா சரி. நீங்கள் போகிறதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சென்னைக்கு போன பிற்பாடும் இதை பற்றி சமயம் கிடைக்கிற போதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது விவரம் தெரிஞ்சால் எனக்கு எழுதுங்க, அல்லது இங்கே வந்து சொல்லுங்க. என்ன? சரிங்க சார், கண்டுபிடிச்சா சொல்கிறோம். உங்களால் ஆகாததா? அப்படி இல்லை, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால மன நிம்மதி கிடைச்சா நல்லது. நிம்மதி கிடைக்குமோ இல்லையோ, மறக்க முடியல. டின்னரின் போது அவர் ஆஷாவை பற்றி பேசவில்லை. சாப்பாட்டை முடித்துவிட்டு மாடிக்கு போன போது வசந்த் ஆரம்பித்தான். பாஸ்,
இனிமேலும் உங்ககிட்ட மறைக்க விரும்பலை. அந்த பெண்ணு கள்ளக்காதலன் வச்சுன்னு இருந்தா. என்னடா அது, அதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டியா? ஆமாம் பாஸ், சாரி, உங்ககிட்ட மத்தியானமே சொல்லியிருக்கணும். நீங்கள் 2 பேரும் செஸ் ஆடிக்கிட்டு இருந்தபோது நான் அந்த பெண் பெட்ரூமை குடஞ்சேன். நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். திருன்னு முழிச்சியே, என்ன பார்த்த சொல்லு. அலமாரியில் 2 கடுதாசியை பார்த்தேன். அதை படித்ததில் இருந்து இது ரொம்ப சிம்பிள் கேஸ். பெரியவர் வயசான காலத்தில் கல்யாணம் செஞ்சிட்ருக்கார். பொண்ணு ஏழை பெண்ணு. எக்கச்சக்க தங்கச்சியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்வாழ்வு வரத்துக்காக தியாகம் பண்ணாப்புல எஸ்டேட்டை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சிருக்கா. ஏற்கனவே காதல் இருந்திருக்கான். கல்யாணம் ஆனப்புறம் கூட வந்துருன்னு டெம்ப்ட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கிழவனோட தாக்கு பிடிச்சிருக்கா. அப்புறம் ஓடி போயிருக்கா. பாஸ், இது ஜில்லாவாக நடக்கிற சாதாரண கதை தான். சாருக்கு வெறுப்பில் கொஞ்சம் தேவதாஸ் போடுறார். எனக்கு என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி உருகிறார்னு பட்டது. ச்சே, அப்படி சொல்லக்கூடாது. அவளை பற்றின எந்த விதமான ஞாபகங்கள் அவர்கிட்ட பசுமையாக இருக்கிறங்கிறத பொறுத்து. பாஸ், நீங்கள் கூட என்ன சென்டிமெண்டலாக பேசுகிறீங்க? இதில் என்ன இருக்குது? இந்த மாதிரி எஸ்டேட்டில் வாழ கொடுத்து வச்சுருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லை, எவனோடையோ போய் அல்லாடுறேன்னா சீ போ கழுதன்னு விரட்டிட வேண்டியது தானே. எஸ்டேட்டில் இல்லாத பொண்ணுங்களா? சாயங்காலம் ஒரு கூர்க்கி பொண்ணு பார்த்தேன். ஆஹா, பாரதி நூற்றாண்டு விழாவில் தெரிந்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன், நீல விசும்பினிடையே நின்முகம் கண்டேன். ஹோல்டான், நீ 2 லெட்டர் பார்த்த நீயே, கொஞ்சம் விவரமாக சொல்லு. பாஸ், இந்த கேஸை எடுத்துக்க போகிறீங்களா? ஆமாண்டா, ஓல்டு மேனை பார்த்தா பாவமாக இருக்குது. ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிடலாம்னு தோணுது. ஊருக்கு போனால் இதை பற்றி நினைக்க முடியாது. 2 லெட்டர் என்ன சொன்ன? 2ம் ஒரே ஆள்கிட்ட இருந்து தான். கொண்டு வரட்டுமா? பார்த்துடலாம், இப்போவே ஆரம்பிச்சிடலாம். வசந்த் அந்த பெண்ணின் அறைக்கு மறுபடி சென்று அந்த குறிப்பு புத்தகத்தையும் அதில் இருந்த 2 கடிதங்களையும் கொண்டு வந்தான். கணேஷ் கவனமாக படித்தான். நீ சொல்கிற கதை ஒத்து போகிறது, ஆனால் உதைக்குதே. 2வது கடிதாசி கொஞ்சம் உதைக்குது இல்லையா? அவன் இவளை ஏன் வரலைன்னு கோவிச்சுட்டு எழுதியிருக்கான். அதனால் அவன் கூட போகலைன்னு தெரியுது. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா மங்களூருக்கு போயிருக்கா. அதனால் முதல் சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்காம 1-2 நாள் கழித்து தீர்மானிச்சிருக்கான்னு தோணுது. அதுக்குள்ளே காதலன் அமெரிக்கா போயிட்டானா? அமெரிக்காவை ஏதோ விசாவை பற்றி மென்ஷன் இருக்குதுல்ல. 2வது கடிதாசியை பாருங்க, குட் பை டாட்டா எல்லாம் சொல்லியிருக்கான். உதைக்குதே. ஸோ ஒரு விஷயம், ஒருவேளை அவனை தேடிண்டு மங்களூர் போய் அங்கிருந்து. இல்லை, இன்னொரு விஷயம். வசந்த், வா, அந்த ரூமுக்கு போகலாம். கணேஷ் சற்று அவசரத்தில் இருந்தான். பாத்ரூமை கடந்து அடுத்த அறைக்குள், அவள் அறைக்குள் விரைவாக நுழைந்தான். ஒரே தூசி பாஸ், டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருக்கேன். லைட் இருக்கா பாரு. வசந்த் சுவரில் தடவி லைட் போட்டான். எங்கே பார்த்த அந்த லெட்டரை? அதோ அந்த வார்ட்ரூப்பில். கணேஷ் அதை திறந்தான். சேலைகளை, உள்ளாடைகளை ஆராய்ந்தான். புத்தகங்களை பிரித்து படித்தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். புடவையிலையும் புத்தகத்திலையும் என்ன இன்ட்ரெஸ்ட்? சொல்கிறேன் வசந்த், இந்த கேஸ் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இல்லை. எப்படி சொல்கிறீங்க? காரணத்தை எல்லாம் கடைசியில் சொல்கிறேன். சார் இருக்காரே, மிஸ்டர் தாமோதர், பெரிய ஆள். ஈஸ் எ வெரி டீப் மேன். கேஸ் அவ்வளவு சுலபம் இல்லை. என்ன பாஸ், மேலும் ஒரு குற்றமா? கணேஷ் பதில் சொல்லவில்லை, யோசனையில் இருந்தான். பாஸ், அந்த மலை முகட்டில் முள்செடியில் மாட்டிக்கிட்டு இருந்த புடவை துண்டு. ஓ எஸ், அதுக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் காலையில் தூங்கி எழுந்த உடனே ஸ்கூலா? ஆமாம், ஞாபகம் இல்லை? ஆஷா கொஞ்ச நாள் பொழுது போகாமல் எஸ்டேட்டில் கிண்டர் கார்டன் ஸ்கூல் போய் சொல்லி கொடுத்தான்னு சொன்னாரே, அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த ஹெட்மிஸ்டரை விசாரிக்கணும். அவள் எப்படிப்பட்ட பொண்ணு, என்ன மாதிரி குணம், சுபாவம் எப்படின்னு. உங்கள் பேர்? சாந்தலா. ஹெட்மிஸ்ட்ரஸ் பூனை கண்களுடன் சற்றே பயத்துடன் கணேஷை பார்த்தாள். சின்ன சின்ன குழந்தைகளின் கன்னங்களில் வெயில் சிவப்பேறியிருந்தது. அத்தனை பிள்ளைகளும் பச்சை ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு. பேட் எ கேக், பேட் எ கேக், பேக்கர்ஸ் மேன் என்று கோரஸ் பாடிக்கொண்டிருந்தன. உங்களுக்கு இந்த எஸ்டேட் ஓனர் தாமோதரின் மனைவியை பற்றி தெரியுமா? ஓ, பேஷா தெரியுமே. ஏன்? அவங்கள பற்றி கொஞ்சம் விவரம் வேண்டும். நீங்கள் யாரு?
என் பெயர் கணேஷ், அது வசந்த். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். லாயர்ஸ். தாமோதர் எங்கள் ஃப்ரெண்டு. உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலைனா நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொல்லிடுறோம். அவள் ஏன் திடீர்னு அவரை விட்டு போயிட்டாங்கிற காரணத்தை தாமோதர் எங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார். ஓ, ஐ சி. நீங்கள் தயங்க வேண்டாம். உங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு காட்டி கொடுக்கவும் மாட்டோம். தாராளமாக உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லலாம் நீங்கள். ஷி வாஸ் அன்ஹாப்பி. குட். ஏன்? அவளை நிர்பந்தப்படுத்தி அவர் கல்யாணம் செய்துக்கிட்டார். ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. அவர் என்னவோ அவகிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லி, உனக்கு இஷ்டம் இருந்தால் என்னை கல்யாணம் செய்துக்க, இல்லைன்னா வேணாம். பொய். பணபலத்தையும் அவ குடும்பத்துடைய ஏழ்மையும் பயன்படுத்திக்கிட்டு உள்ளே ஒரு பெண் நுழைந்து, மேடம், 3rd B-ல தங்கம் டீச்சர் வரலை, சட்டென்று நிறுத்திவிட்டாள். இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கதவை சாத்திக்கிட்டு போ என்றாள். அந்த பெண் சற்று கோபத்துடன் விலக சாந்தலாவின் பூனை கண்களில் கலவரம் தெரிந்தது. பயன்படுத்திக்கிட்டு என்று கணேஷ் சிபாரிசு செய்தான். மிஸ்டர் கணேஷ், அவர் என் எஜமானர். இந்த ஸ்கூல் அவருடையது. எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. சுவர்களுக்கும் காது இருக்கு. சொல்ல வந்ததை முடிச்சிருங்க. அவள் கண்கள் தூரம் பார்த்தன. ஸ்வீட் கேர்ள். ஆனால் எஸ்டேட்டுக்கு வந்த தினத்திலிருந்து சிரிக்கவே இல்லை. இந்த ஸ்கூலுக்கு அதுக்கு தான் வந்தா, அன்றலர்ந்த முகங்களை பார்க்கறதுக்கு. கிண்டர் கார்டன் கிளாஸ் எடுத்தா. பொறுமையாக கலர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்து. அவள் திடீர்னு விட்டுட்டு போயிட்டது பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது என்றால் சட்டென்று. திடீரென்று அவளை எஸ்டேட்டில் காணோம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே கேட்காதீங்க. அவள் கண்களில் பயம் இருந்தது. அவள் பெற்றோர்கள் விலாசம் தெரியுமா? தெரியாது. அவ எப்போவாவது கிரங்கிறவரை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்லை, சொன்னதே இல்லை. ப்ரைவேட்டாக எதுவும் பேசினதில்லை. பின்ன எப்படி அவள் எப்பவும் சோகமாக இருந்தான்னு ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக தெரிஞ்சிக்க முடியாதா சார்? ட்ரூ. இருந்தாலும் ஐ எம் சாரி மிஸ்டர் கணேஷ். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே எல்லை மீறி பேசிட்டேன்னு பயமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. கணேஷ் சற்று நேர மௌனத்திற்கு பிறகு, வா வசந்த், போகலாம் என்றான். அவர்கள் கிளம்ப, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்றாள். நீங்கள் சொன்னதா எதையும் சொல்ல வேண்டாம் அதானே? அதில்லை. இந்த விஷயத்தை பற்றி மற்ற டீச்சர்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. ஏன்? அவர்களுக்கு அதிகம் தெரியாது. காசிப் வளரும். ஏற்கனவே நீங்கள் இங்கே வந்துட்டு போன செய்தி எப்படியும் பெரியவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப பயப்படுறீங்களே? ஆமாம், பயந்தான். அவரவளை ப்ளீஸ் போங்க, எல்லாத்தையும் கிளறாதீங்க. பள்ளியை விட்டு வெளியே வந்ததும், பாஸ் என்ன நினைக்கிறீங்க என்றான் வசந்த். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், வெரி ஸ்ட்ரேஞ்ச். நான் அப்போவே நினச்சேன், அந்த ஆள் நேத்திக்கு வீட்டில் பேசினதெல்லாம் நடிப்பு. அவரை விட்டு போனதுக்கு வேற ஏதோ ஆழமாக காரணம் இருந்தாகணும். விட்டு போனாலா இல்லை? என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் இப்போ நினைக்க வேணாம். க்ளீன் ஸ்லேட் வசந்த். நீ சொல்கிற மாதிரி இந்த நத்திங். வா, திரும்பி போகலாம். அவர்கள் பள்ளியிலிருந்து நடந்து செல்ல இங்கிருந்து மேலே பார்த்தால் தாமோதரன் பங்களா தெரிந்தது. ஓரத்தில் மலைமுகடு தெரிந்தது. பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கார். கணேஷ் நிமிர, ஆம். தாமோதர் வாயில் பைப் வைத்து கொண்டு நின்று கொண்டு வேலி கம்பி ஓரத்தில் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். சிறியவராக தெரிந்தார். வா வசந்த், இப்போ நாமும் அவரும் எதிரெதிரா இன்னொரு ஆட்டம் ஆடுறோம்னு வச்சுக்கலாம். அடுத்த மூவ் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடு தான் அடுத்த மூவ். குழப்புது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாருது. என்ன சொல்லி தொலைங்களேன். இல்லை வசந்த், சமயம் வரப்ப சொல்கிறேன். அவர்கள் திரும்ப பங்களாவுக்கு சென்றபோது, வாங்க, எங்கே போயிருந்தீங்க என்றார் தாமோதர். ஸ்கூலுக்கு என்றான் கணேஷ் பொய் சொல்ல விரும்பாமல். அவளை பற்றி விசாரிச்சிங்களா யார்கிட்டையாவது? இல்லை, சும்மா பிள்ளைகளை பார்த்துட்டு வந்தோம். புன்னகைத்தார். அப்போது அந்த மேஸ்திரி வந்தான். வசந்த் நேற்று சந்தித்த மேஸ்திரி. ஆஷாவை பற்றி ஏதும் பேசாதே என்று எச்சரித்த மேஸ்திரி. அவன் வந்ததும் அவர் முகம் கடுகடுவென்று ஆகிவிட்டது. அவர்கள் பாஷையில் அவனை சரமாரியாக திட்டுவது போல இருந்தது.
மேஸ்திரி அதிர்ந்து போய் பேச முடியாமல் ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் திணறி சற்று நேரத்தில் அவர் கால்களை பிடித்து கதறினான். நோ நோ என்றார். அவன் அழுதான். அவர் கொஞ்சமும் தாட்சண்யம் காட்டுபவராக தெரியவில்லை. கெஞ்சினான் மீண்டும். கணேஷுக்கு சற்று அசந்தர்ப்பமாக இருந்தது. சார், நாங்கள் போகிறோம். இருங்க, இவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எஸ்டேட் பணத்தில் 5000 ரூபாய் களவாடிட்டான். ஐ ஹாவ் நோ mercy ஃபார் ஹிம். போடா, ஓடு, ரன், கெட் அவுட். அவன் துண்டை உதறிவிட்டு எழுந்தான். இனி பயனில்லை என்பது அவனுக்கு புலப்பட்டு விட்டது. இப்போது அவன் முகத்தில் விரோதம் இருந்தது. என்னவோ அதட்டலாக கேட்டான். அதைவிட அதட்டலாக பதில் சொன்னார். அவன் இப்போது முழுவதும் விரோதமாகி பார்த்து விடுகிறேன் என்பது போல் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனான். அவன் சென்ற பின், என்னவோ செஞ்சிடுவானாமே, என்னடா செய்வ? எல்லாம் நன்றி கெட்ட நாய்கள். எனக்கு ஒன்று மட்டும் ஆகாது கணேஷ். என்னை யாராவது ஏமாற்றினான்னு தெரிஞ்சா என்னால் தாங்க முடியாது. அந்த நிமிஷமே தண்டனை. வசந்த் சற்று அதிர்ச்சியுற்று சமாளித்து விட்டு, விடுங்க சார், சாப்பாட்டு வேலையில் எதுக்கு கூப்பாடு? நன்றி கொன்றவர்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. அப்படின்னா உலகத்தில் நீங்கள் குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த எஸ்டேட்டில் ஒளிஞ்சிட்ருக்கேன். இங்கேயும் எத்தனை துரோகம். சாப்பிடும்போதும் வேலை இல்லாமல் தெருவில் திரிஞ்சுட்டு இருந்தவனை கொண்டு எஸ்டேட்டில் வச்சு தொழில் கற்றுக் கொடுத்து 500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 5000 ரூபாய் எனக்கு பெருசில்லை. ஐயா அவசரத்துக்கு வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேனா? எனக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு அப்புறம் சொல்கிறான். டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் செஞ்சது சரிதான் சார். அப்பளம் எடுத்துக்கங்க. சாப்பிட்டதும் ஆசுவாசத்துக்காக இருவரும் மாடிக்கு வந்தார்கள். பாஸ், முற்பகல் நிகழ்ச்சியில் எனக்கு ஒன்று முக்கியமாக படுது. என்ன? என்னை யாராவது ஏமாற்றினா அந்த நிமிஷமே தண்டனை. கணேஷ் சிந்தனையில் இருந்தான். திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு தாமோதர் உள்ளே வந்தார். கணேஷ், அவளோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கேட்டிங்களே, இந்தாங்க. இதில் இருந்து சுலபமாக அடையாளம் கண்டுக்கலாம். நல்ல நிறமாக ஏறக்குறைய மலை சரிவில் விளையிற எலுமிச்சை நிறத்துக்கு இருப்பா. கணேஷ் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தான். நின்று கொண்டிருந்தாள். கச்சிதமாக அழகாக அதே புன்னகை, லேசாக வாய்த்திருந்த புன்னகை. சார், எனக்கு இன்னொரு விவரம் வேணும். சொல்லுங்க. அவ அப்பா அம்மா அட்ரஸ் தர மெக்காராவில் இருக்கு. டவுனுக்கு போக போகிறீங்களா? மத்தியானம் போகலாம்னு இருக்க. அவ ஓடினப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் பார்க்குறோம். அட்ரஸ் கொடுங்க. டிரைவரை காட்ட சொல்கிறேன். மெக்காரா டவுனுக்கு வெளியில் தலைக்காவேரிக்கு திரும்புகிற பாதையில் வெஸ்ட் வியூன்னு ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்குது. எடுத்தாப்பில் ஒத்தையடி பாதை போகும். காட்ட சொல்கிறேன். 100 அடி சரிவில் போனீங்கன்னா காஃபி எஸ்டேட் அடுத்து தகர கொட்டகை மாதிரி ஒரு வீடு இருக்கும். கே தேவையான்னு பேர் எழுதியிருக்கும். போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுதான் அவள் வீடு. வீட்டை பாருங்க. அவளை எங்கிருந்து எங்கே கொண்டு வச்சேன்னு உங்களுக்கு புலப்படும். தேவையா யாரு? அவ அப்பா. வீடு பூட்டி இருந்தது. தேவையா என்கிற போர்டு மட்டும் நொண்டியாக தொங்கிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்த்தார்கள். ஜீப் கீழே காத்து கொண்டிருக்க அருகே டிரைவர் கைக்குள் சிகரெட்டை பொத்தி புகைப்பிடித்து கொண்டிருந்தான். தூரத்தில் நீலம் போர்த்திய மலை நதி நெக்லஸ் அணிந்திருந்தது. 1-2 சாயங்கால பட்சிகள் ஸ்வீட்டி கொண்டிருந்தன. என்ன செய்யலாம் வசந்த்? ஆள் இல்லை போல தெரியுது. பக்கத்தில் எங்கேயாவது விசாரிக்கலாம் பாஸ். நீங்கள் ஆஷாவோட அப்பனை என்ன கேட்க விரும்புனீங்க? எனக்கே ஞாபகம் இல்லை. வா போயிடலாம். இருங்க. எதிரே சுள்ளி பொறுக்கி கொண்டு வந்த பெண்ணிடம், இங்கே தேவையான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் எங்க என்று வீட்டை காட்டி போர்டை காட்டி கேட்டான். அவள் பதில் சொன்னாள். ஆனால் பதில்தான் புரியவில்லை. வந்துடுவாங்களா? தலையை ஆட்டுகிறாள். ஆம் என்கிறாளா இல்லை என்கிறாளா? மேலும் அவள் பாஷையில் ஏதோ சொன்னாள். வசந்த், இட்ஸ் நோ யூஸ். வா, இன்னொரு சமயம் வரலாம். கணேஷ் அந்த தகர வீட்டை ஒட்டியிருந்த எஸ்டேட்டின் பெயரை பார்த்தான். கோசி நூக். வா போகலாம். ஜீப்பில் மெக்காராவின் உயர சரிவு வீதிகளில் மெல்ல சென்றார்கள். அடிக்கடி மழை. நான் இருக்கிறேன் என்று நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. பளபளக்கும் கருப்பு கோட்டு, இடுப்பு பட்டை, வால் சகிதம் ஒரு மாப்பிள்ளை பேண்டு வாத்தியத்துடன் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தான். ஹிப்பிகள் தென்பட்டார்கள்.
பாரபெட் சுவரில் பலர் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சர்ச்சு மணி அடித்தது. கடைகளில் மலையாளம் புழங்கிக் கொண்டிருந்தது. மட்ட குதிரை மேல் ஒரு சிறுமி சிரித்து கொண்டே சவாரி செல்ல கூட ஒரு பழைய ஸ்வெட்டர் ஓடிக்கொண்டிருந்தான். வெள்ளை புடவையில் விதவைகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். வசந்த், பாஸ் அங்க பாருங்க என்றான் ஷாக் அடித்தவன் போல. எங்க? அங்க பாருங்க, மார்க்கெட் வாசல்ல ஒரு பொண்ணு தண்டுக்கீரையோட என்னவோ வாங்கிட்டு இருக்குதே. ஓ அதுவா? என்ன இப்ப? உன்னிப்பா பாருங்க, ஆஷா மாதிரி இல்ல? கணேஷ் இப்போது கவனத்தை தீட்டிவிட்டு பார்த்தான். ஆமாண்டா, இறங்கு இறங்கு. டிரைவர் இங்கேயே இருங்க, வரோம். விரைவாக இருவரும் அவளை நோக்கி செல்ல அவள் சில்லறை பெற்றுக்கொண்டு தெருவில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்தாள். கணேஷும் வசந்தும் விரைந்து அவளை நெருங்க நெருங்க. ஆமாம் வசந்த், அவ மாதிரி தான் இருக்கு. மை காட், இவ்வளவு சுலபமாக ட்ரேஸ் பண்ணிட்டோமே. இரு இரு. அவள் வளையல் கடையில் நுழைந்திருந்தாள். கண்ணாடி பெட்டிக்குள் குறிப்பிட்டு காட்டினாள். கணேஷ் வசந்த் இருவரும் கடைவாசலில் வந்து நிற்க கணேஷ் ஒரு முறை அந்த போட்டோவை எடுத்து சந்தேகத்துக்கு பார்த்து கொண்டான். இவள் போலத்தான் இருக்கிறது. உயரம் பொருந்தியது. பக்கவாட்டில் தெரிகிறாள். திரும்பினாள் என்றால் பரவாயில்லை. திரும்பினாள். இவள்தானா? ஆஷா என்றான் கணேஷ். அவள் முகத்தில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. மாறாக சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு கடைக்கார பெண்ணுடன் அவசரமாக ஏதோ பேசிவிட்டு வளையல்களை தேர்ந்தெடுக்கும் போதும் காசு கொடுக்கும் போதும் பேக் செய்வதை பார்த்து கொண்டிருக்கும் போதும் அவர்கள் இருவரையும் ஒரு கணம் கண்களில் கலவரத்துடன் பார்த்துவிட்டு உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். கணேஷும் வசந்தும் வாசலில் காத்திருக்க அவள் வெளியே வர, ஆஷா ஆஷா உன்னுடன் பேச வேண்டும் என்றான் வசந்த் ஆங்கிலத்தில். ஹூ ஆர் யூ? ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் மிஸ்டேக்கன், ஐ எம் நாட் ஆஷா என்று விறுவிறுவென்று நடந்தாள். சற்று திகைத்துவிட்டு இருவரும் அவளை பின்தொடர்ந்தார்கள். சந்து திரும்பும் போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள். ஆஷா வெயிட். அவள் இன்னும் வேகமாக நடக்க இவர்கள் பின்தொடர ஓரிருவர் இவர்களை வெறித்து பார்த்தனர். ரொம்ப சுறுசுறுப்பான சந்து. மலைத்தேனும் சிலு சிலு நகைகளும் பைன் ஆப்பிளும் பல வர்ண சாரிகளும் இனிப்புகளும் தீட்டப்பட்ட கத்திகளும் டிவிஎஸ் 50களும் ரேடியோக்களும் ரோஜாக்களும் போட்டோ ஸ்டுடியோக்களும். அவள் போட்டோ கடை ஒன்றில் நுழைந்தாள். கணேஷும் வசந்தும் சற்றே தயங்கி வாசலில் நின்றார்கள். உள்ளே மேசைக்கார கடைக்காரனிடம் படபடவென்று அவர்கள் பாஷையில் பயத்துடன் கணேஷையும் அடிக்கடி சுட்டி காட்டிக்கொண்டே பேசினாள். கடைக்குள் மறைந்தாள். அவன் தன் கை சட்டையை மடக்கி கொண்டு வெளியே வந்தான். வசந்த், இட்ஸ் கெட்டிங் ஹாட். பார்க்கலாம் பாஸ். சண்டை வேண்டாம், கைகலப்பு வேண்டாம். பார்க்கலாம் பாஸ். அவன் விரோதமாக கெட் அவுட் பாஸ்டர்ஸ் என்றான். மிஸ்டர், எங்களை தப்பா எண்ணிக்கொள்ளாதீர்கள். அந்த பெண் ஆஷா. ஹூ இஸ் ஆஷா? உள்ளே சென்றாளே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவ பெயர் ஆஷா இல்லை. பின்ன அவள் யார்? என் தங்கை. ஆஷா இல்லை? உதவி வேண்டுமா? எந்த ஊர் நீ? கடை தெருவில் மரியாதையாக போக வேண்டும். அடிபட வேண்டுமா என்று வசந்தின் காலரில் கை வைத்து கொத்தாக பிடித்தான். மிஸ்டர், சட்டையை விடு. அவன் இன்னும் இறுக்கினான். வசந்த் இருமினான். டேய் சோமாரி என்று தமிழுக்கு தாவினான். அவன் வசந்தை அடித்தான். அடுத்த அடியை கணேஷ் தடுத்து, மிஸ்டர், there has been a mistake. மிஸ்டேக் என்று மறுபடி கணேஷை நோக்கி வீர அவன் சாமர்த்தியமாக குனிந்து கொள்ள வசந்த் பச்சக்கென்று அவன் முகத்தில் உள்ளங்கையால் அடிக்க உடனே உள்மூக்கு உடைந்து போய் ரத்தம் வந்தது. ஆத்திரத்தில் அவன் தன் பெல்ட்டை உருவ மலமளவென்று கூட்டம் சேர்ந்து கொள்ள வசந்த் செத்தோம். வசந்த் உடனே பக்கத்து கடைக்கு பாய்ந்து கத்தியை உருவிக்கொண்டு, பாஸ் இந்த பக்கம் வந்துருங்க. ஏய், யாராவது கிட்ட வந்தா பீஸ் பீஸா கிழிச்சிருவேன் என்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்தியை சுழற்ற கத்தியை கண்டு சற்றே அவர்கள் பயந்ததால் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, வாங்க பாஸ், ஓடிடலாம் ஜீப்புக்கு. போலீஸ் கிலீஸ் வந்தா அசிங்கமாயிரும். ஜீப் வரை துரத்தினார்கள். ஓட்டுப்பா ஓட்டு. கற்கள் ஜீப்பின் மீது விழ ஜீப் விரைய அவர்கள் கொஞ்ச தூரம் கூட ஓடி வர, அப்பாடா தட் வாஸ் க்ளோஸ் என்றான் கணேஷ். ஆதாயம் 2 கத்தி. என்னங்க ஆச்சு என்றான் டிரைவர். அட பொம்பளை விஷயம்பா,
என்னோட முன்னாள் காதலி. ரூபாயை வாங்கிட்டு திராட்டில் விட்டுருச்சு. கணேஷ் சிரித்தான். என்ன பாஸ், அவன் மூஞ்சில கையகலத்துக்கு வச்சியே? பாஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஆஷா இல்லை, ஃபோட்டோ போலவே இருந்தாலே. அதான் எனக்கு உதைக்குது. சில வேளைகளில் இந்த மாதிரி தப்பு நிகழ்றது உண்டு. இதிலிருந்து என்ன தெரியுது? ஃபோட்டோ போதாது, யாராவது நம்மக்கிட்ட வந்து நான் தான் ஆஷான்னு சொன்னால் ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீ தான் ஆஷான்னு யாரையும் முடிவு கட்ட முடியாது. சரியான அட்வென்ச்சர். நான் காலின்னு நினச்சேன், மயிரிழையில். திரும்ப அவர்கள் எஸ்டேட்டுக்கு வந்தபோது கொஞ்ச தூரத்திலேயே ஜீப்பை நிறுத்தச் சொன்னான் கணேஷ். வசந்த், கொஞ்சம் நடக்கலாம், நீ போப்பா. ஏன் பாஸ்? எனக்கு சிந்திக்கணும். நீ போப்பா, ஐயா கிட்ட அரை மணியில் வரோன்னு சொல்லு. ஜீப் புகை வேகத்துடன் புறப்பட்டு செல்ல எஸ்டேட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருந்தது. வளைந்து வளைந்து ஏறும் பாதை, அடிக்கடி எஸ்டேட்டை ஞாபகப்படுத்தும் உச்சாணி பங்களா, மலைமுகட்டு மண்டபம். கணேஷ் பேசாமலே வந்தான். என்ன யோசனை? அது ஆஷா இல்லை. அவ கண்களில் இருந்த கலவரத்தில் தடுமாற்றம், பொய் எதுவும் இல்லை. எப்படி அந்த மிஸ்டேக் ஏற்பட்டது? கவனக்குறைவு. பாஸ், நான் ஒரு தியரி சொல்லட்டுமா? வைல்டு. சொல்லு. மேலும் ஒரு குற்றத்தை தான் நம்ம சந்திக்க போகிறோம். மத்லப் மத்லப் ஹே ஹை கி தாமோதர் ஆஷாவை அடிக்க வராதிங்க, சொல்லிடுறேன். தீர்த்து கட்டி இருக்கார். கணேஷ் பதறாமல், சொல்லு, எப்படின்னு சொல்லு பார்க்கலாம். இவ அவருக்கு துரோகம் செஞ்சதை கண்டுபிடிச்சிருக்கார், தண்டனை கொடுத்திருக்கார். என்ன துரோகம்? கிரண். என்ன தண்டனை? மலைமுகடு. மை காட்! கணேஷ் மௌனமானான். மெல்ல மெல்ல அவர்கள் பாதையில் செல்ல வெகு தூரத்தில் எதிரே ஒருத்தன் தெரிந்தான். எல்லாம் சரிதான் வசந்த், ஆனால் அவர் அப்படி செய்திருந்தா அவளை பற்றி பேசுவாரா? நம்மக்கிட்டேயே அவ ஏன் ஓடி போனான்னு கண்டுபிடிக்க சொல்லுவார். வெரி குட் கொஷின். ஆனால் அதை நானும் யோசிச்சிருக்கேன். கைவசம் ஆன்சர் இருக்கு. எதிரே வந்தவன் இவர்களை பார்த்து நடையை தளர்த்தினான். பாஸ், அவர் ஏன் நம்ம இதில் நுழைக்கிறார்னா அது ஒருவித ராஸ்கால் நிக்காவ் சின்ரோம். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் படிச்சிருக்கீங்கல்ல? ஒரு ஆள் ஒரு குற்றம் செய்துட்டா அது அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா அவனுக்கு உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாக அகப்பட்டுக்கணும்னு ஒரு இச்சை கூட இருக்கும். இல்லை ஒரு தன்னம்பிக்கையால், ஆணவத்தால், லுக், ஐ ஹாவ் கமிட்டட் எ பர்ஃபெக்ட் கிரைம். அற்பர்களே, உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டுபிடிங்கன்னு ஒரு அங்கீகாரம். ஹலோ, எதிர வர்றது யார் தெரியுமா? நம்ம டிஸ்மிஸ் மேஸ்திரி. மேஸ்திரி இவர்களை பார்த்ததும் தயங்கி நின்றான். ஏன் திருடுன? பேசாமல் விசுவாசமாக இருந்திருக்கலாம் இல்லையா? மேஸ்திரி அவர்கள் அருகில் வந்து, சார், அது திருட்டே இல்லை, என்னை பேச விடவே இல்லை, வவுச்சர் போட்டு. இதை பாரு, விவரமெல்லாம் வேணாம். அவர் கோபத்துக்கு உள்ளாகிட்ட, தண்டனை பெற்றுட்ட, அவ்வளவுதான், குட் பை. அவரை போல மோசமான மனிதரை பார்க்க முடியாது. வாஸ்தவந்தான், உன்னை டிஸ்மிஸ் செய்து விட்டாரல்லவா? நான் அதனால் சொல்லலை, அவர் வேற விதங்களில் செய்த அக்கிரமத்தை பற்றி தான். அவரோட மனைவியை என்ன? அவர் மனைவியை என்ன என்றான் வசந்த் சர்வ ஆர்வத்துடன். உங்களுக்கு அவளை பார்க்கணுமா? புரியலையே. உங்களுக்கு அவள் எங்கே போனாள் என்பது தெரியணுமா? என்ன பாஸ் சொல்கிறான் இவன்? வசந்த், இரு. இதை பார் மேஸ்திரி, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். ஆஷா எங்கே இப்போ? வாங்க காட்டுறேன். கணேஷும் வசந்தும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள, என் பின்னாடி வாங்க. எஸ்டேட் மெயின் கேட்டில் நுழைய முடியாது, குறுக்கு வழி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே? ஆஷா இருக்கும் இடத்துக்கு. வசந்த் வினோதமாக பார்க்க, வா வசந்த், என்னதான் காட்டுறான் பார்க்கலாம். வசந்த் இருதயத்தை பிடித்து கொண்டான். மேஸ்திரி இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே குறுக்கே ஒற்றையடி பாதையில் பாய்ந்தான். என்ன சாட்சிக்கு கூப்பிடாதீங்க, என் பெயரை சொல்லாதீங்க. சரி சரி. மூச்சு திணறும் சரிவில் ஏறினார்கள். காட்டு செடிகளை விலக்கி கொண்டு சென்றான். வேலியில் கம்பியில் வெட்டப்பட்டிருந்த இடத்தில் நுழைந்து சற்றே குனிந்து மறைந்து சுற்று வழியில், பங்களாவிலிருந்து பார்த்தால் தெரியாத வழியில் கரடு முரடாக அழைத்து சென்றான். எங்கே போகிறான் என்பது சற்று நேரத்தில் விளங்கியது. மலை முகட்டுக்கு. என்னையா இங்க வந்த? இங்கதான் இருக்குது ரகசியம்.
மலைமுகட்டுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? அவன் சரசரவென்று ஏறினான். அவசரத்தில் இருந்தான். கணேஷும் வசந்தும் இறைக்க இறைக்க முகட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவன் மண்டபத்துக்கு சென்று நின்றான். காற்று வீசி அடித்தது. மலைக்கும் மேகத்துக்கும் எதிரே கண்ணாமூச்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கங்கே சூரியன் வெள்ளி விநியோகம் செய்து கொண்டிருந்தது. ஆஷா எங்க போனா என்று கேட்டீர்களே, ஆஷா அங்கதான் போனா. கீழே அதல பாதாளத்தை காட்டினான். அங்க யாராலையும் போக முடியாத புதர், 3000 அடி சரிவு. நான் பார்த்தேன். 18ஆம் தேதி 2 பேரும் ஒருவருக்கொருவர் கோபமா பேசிக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவள் குரல் ஐயோ அப்படின்னு மலையிலெல்லாம் எதிரொலிச்சுது. தாமோதர் திரும்பி தனியா வேகமா நடந்து வருவதை பார்த்தேன். வசந்த் பிரமித்து போய் மை காட். கணேஷ் பள்ளத்தாக்கை நோக்கி ஆஷா என்று உரக்க கூப்பிட்டான். மலைகள் யாவும் ஆஷா 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 என்றன. எதற்காக கொன்னாரு? 1 வாரம் முன்னால கிரண் வந்திருந்தான். இவர் பெங்களூருக்கு ஆக்ஷனுக்கு போயிருந்தார். பாதி வழியில கார் மக்கர் செய்ய திரும்பி வந்துட்டாரு. 2 பேரையும் படுக்கையில் பார்த்துட்டாரு. அவளை கல்யாணம் செய்து கொண்டதே தப்பு. சர்வாதிகாரத்தனம், பணத்திமிரு. உண்மை ஒரு நாள் வெளிவந்து தான் ஆகணும். என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்ட வெறுப்புனால நான் பேசலை. அந்த மனிதருக்கு தண்டனை கிடைக்கணும். அன்றைய எதிரொலி அப்பொழுதுதான் என் மனதிலிருந்து அழியும். கணேஷ் யோசித்தான். நான் வருகிறேன் என்றான் மேஸ்திரி. இரு, ஒரே ஒரு கேள்வி. உனக்கு வேறு வேலை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? இங்கே விட்டா வேறு எஸ்டேட். மெக்காராவில் கோசுனுக் என்று ஒரு எஸ்டேட் இருக்குதே, அதில் கிடைக்காது. அதுவோ தாமோதரே தான். மெக்காராவில் 4 எஸ்டேட் இருக்குது. பணப்பேய். எனக்கு வேறு எவ்வளவோ இடம் இருக்குது. நான் வரேன். என்னை பார்த்தா சுட்டுடுவார். அவன் சரசரவென்று சரிந்து சென்றான். இருவரும் மெல்ல, மிக மெல்ல பங்களாவை நோக்கி நடந்தார்கள். தாமோதரை காணவில்லை. நீ சொன்னது சரிதான் வசந்த். தினம் அந்த சாரி துண்டை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் தட்டுச்சு பாஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கணேஷ் நிதானமாக, அவர் தானே அவ எங்கே போனான்னு கண்டுபிடிக்க சொன்னார். கண்டுபிடிச்சிட்டோம்ல, சொல்லிட வேண்டியது தான். மை காட், திஸ் இஸ் த்ரில்லிங். எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? பார்த்துட்டே இரு. கதை எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டே இரு. ஆனால் இன்னைக்கு ராத்திரிக்குள் இந்த விவகாரம் முடிஞ்சிடும். போலீஸை வேணால் கூப்பிட்டு வச்சுக்கலாமா? தேவையில்லை வசந்த். லெட்ஸ் பிளே இட் பை த இயர். அவரோட நான் இன்னைக்கு 2வது ஆட்டம் ஆட போகிறேன். அப்போ சொல்ல போகிறேன். நீயும் கூட இரு. எப்போவும் நான் உங்கள் கூட தான் பாஸ். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.